இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சிலருக்கு வந்து இந்த ஷார்ப் எட்ஜஸ் சரியாக வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்பவும் போல் வந்து நம்ம ஒரு ஸ்டார்டர் செயின், ஸோ ஒரு ஸ்டார்டிங் செயின் வந்து போட்டுடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போகிற மாதிரி போட்டுட்டு வரணும். ஸோ செயின் வந்து நம்ம போட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு குட்டி செயின் மாதிரி போட்டு அதை டைட் பண்ணி இப்படி கொண்டு வரணும். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு ஷார்ப்பாக எட்ஜஸ் இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு ஷேப்புக்கும் பண்ணும்போது உங்களுக்கு எண்ட் ஆஃப் த அந்த ஜாயினிங் வரும்போது உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அதை நல்லா இப்படி கிரிப் பண்ணிட்டு நீங்க இழுத்தீங்க அப்படின்னா அது ஷார்ப்பா இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். சரி இருந்தாலும் இது வந்து அகைன் நான் ஒரு தடவை வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஷார்ப் எட்ஜஸ் சரியா கொண்டு வர முடியலன்ட்டுன்னு. ஸோ இங்க வந்து நம்ம முடிக்கிறோமா. ஸோ இங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க ஒரு மேலே அப்படி இல்லைன்னா இந்த பக்கம், ஸோ இந்த பக்கமா கூட நீங்க வந்து ஒரு குட்டியா ஒரு செயின் போட்டுட்டு அதை இப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா கிரிப் ஆயிடும். ஸோ கிரிப் ஆகும்போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஷார்ப்னஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு வரணும். ஸோ இங்க வந்து நம்ம எண்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இங்க வந்து நாட் போடலாம். ஸோ இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல வரும்போது நீங்கள் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு குட்டி செயின் போட்டு அதை வந்து நீங்கள் ரிவர்ஸில் திருப்பி இழுக்கணும். ஸோ நம்ம ஸ்டார்டிங் செயினுக்கு எப்படி போடுறோமோ அது மாதிரி தான் கொண்டு வரணும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா கிளியராகவே புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.